ஆடை அணிகலன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ரொம்ப பொருத்தமானது மேக்கப். நேச்சுரல்ஸ் வந்து இவ்வளோ அழகா மேக்கப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டன்ட்டாக அடுத்த சீக்வன்ஸுக்கு எவ்வளோ குயிக் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து மேக்கப் அந்த மாடல்ஸ் எல்லாருக்கும் நல்ல கிளாப் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அவங்க இவ்வளோ அழகாக ரெடியாக முடிஞ்சுது அப்படின்னா, நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு அழகான டீம் அங்கே உள்ளே இருக்காங்க. இப்போ கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் வீட்டில் நேச்சுரல் டீமை கொண்டே வச்சாதான் எங்கள் வீட்டுக்காரமாக ரெடி ஆகுறீங்களா? நிச்சயமாக கட்டுப்படி ஆகாதுக்கு. நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஃபங்க்ஷனுக்கு வந்து குயிக்காக ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல்ஸ் கிட்ட அவ்வளோ டீம் வந்து இருக்காங்க. நீங்கள் இந்தியா ஃபுல்லும் ஃபாரின் ஃபுல்லும் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம். உங்களோட லுக்குக்கு ஏற்ற மாதிரி வெஸ்டர்ன் வேணால் வெஸ்டர்ன், மாடர்ன் வேணால் மாடர்ன், ட்ரெடிஷனாக வேணால் ட்ரெடிஷன், அவ்வளோ அழகாக உங்களுக்காக பண்ணி கொடுக்கறதுக்காக நேச்சுரல்ஸ் இருக்காங்க. மேக்கப் மட்டும் கிடையாது, ஹேர் டூவும் ரொம்ப அழகாக வந்து பண்ணுறாங்க. அதுக்கான ஆக்சசரிஸும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகாக மேக்கப் அண்ட் ஹேர் டூ பண்ண நேச்சுரல்ஸ் டீமுக்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளை வந்து நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அடுத்த சீக்வென்ஸ்க்கு உங்களுக்கு ரெடி ஆக போகிறது. ஸோ அந்த சீக்வென்ஸ்க்கு முன்னாடி யார் வரப்போறாங்க அப்படிங்கிறது, யார் வரப்போறாங்க தெரியுமா? செல் வாங்க செல், உங்களுக்காக நான் பார்த்து வச்சிருக்கேன். அந்த பண்பாட கீழே விழுந்துடாதரா, பண்பான அழகான பையனை. ஹாய் ஹாய் செல், ஹவ் ஆர் யூ? ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நமக்காக ஓ மாப்ள வெயிட். ஓகே, பொண்ணு வந்துருச்சு. இங்க டக்குன்னு தெரியும் பார்க்காத அலையிறன்னு நினைச்சிருவாங்க. பொண்ணு பத்தி வந்துருச்சா? இரு அலையாத. பொண்ணு குணத்துல, அறிவுல, நீ அதை விடு, நான் பாத்துக்கிறேன். பொண்ணு தம்பி இல்ல நல்ல பொண்ணு தம்பியா? டேய் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நடக்குதுங்க? சாரி இதான்டா பொண்ணா? நான் தான். இதெல்லாம் நம்ப முடியாது. இது பொண்ணாங்க, இதெல்லாம் நம்ப முடியாது. இது பொண்ணு இல்லைன்னா அப்புறம் என்ன மாதிரிடா பொண்ணு வேணும் உனக்கு? பொண்ணுனா எப்படி இருக்கணும்? அப்படி பார்த்த உடனே மஞ்சள் முகம் பூசி, ஒரு பொட்டு வச்சு, தலை நிறைய பூ வச்சு, நல்ல காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி, அந்த அம்மனையே பார்த்த மாதிரி இருந்தா தான் அதுக்கு பொண்ணா இருக்கும். ஹலோ, கல்யாணம் பண்ண போறீங்களா இல்ல கோயில்ல வச்சு சாமி கும்பிட போறீங்களா? நாங்க ரெண்டும் பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் பொண்ணு வேணும். நண்பா, உங்க பேர் என்ன? செல்லின். இந்த செல்லுக்கெல்லாம் பில்லு கட்ட முடியாது நண்பா. எனக்கு பொண்ணு தான் வேணும். இந்த பொண்ணு வரைக்கும் நீ கல்ல கட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியது. இல்ல எனக்கு புரியல. மாப்பிள்ளை பையன் நீங்க லூசு பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவரெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. நண்பா, எனக்கு நான் சொன்ன மாதிரி பொண்ணா நீ இன்னைக்கே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற. தம்பி போப்பா நீ. சாரி பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் இவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன இப்படி பிஹேவ் பண்ணிருக்காரு? பசிக்குதுன்னா அங்க பாரு, ஃபுட் கோர்ட் அங்க இருக்கு. பசியோட போய் சாப்பிடு. சும்மா இருடா. சாரி செல், நாம அப்புறம் பேசுவோம். இந்த ஜென்மத்துல இவருக்கு பொண்ணு கிடைக்காது ப்ரோ. பொண்ணு பார்க்கறாரமா பொண்ணு. ஆமா கிடைச்சிருச்சு. ஐயோ கிடைச்சிருச்சு. நிஜமாவா? நிஜமா கிடைச்சிருச்சு. நான் கேட்ட தெளிவா தானே இருக்க? தெளிவா தானே. நீயா மன பிராந்தில அதெல்லாம் இல்ல. கிடைச்சிருச்சு. நான் கேட்ட மாதிரியே மங்களகரமான முகத்தோட குங்கும பொட்டு வச்சு, அப்படி நல்ல நம்ம பட்டு சேலை உடுத்தி, அப்படி தமிழ்நாட்டு பொண்ணுனா இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ற பொண்ணே கிடைச்சிருச்சு. நீ தான் கூட்டி வந்தியா? எங்க புடிச்சிருப்பாப்ல? எனக்கு தெரியலையே. எங்கயா புடிச்ச? கல்யாண மாலைக்கு வந்தா எப்பேர்ப்பட்ட வரணும் கிடைச்சிருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எப்பேர்ப்பட்ட பையனுக்கும் பொண்ணு கிடைக்கும் கல்யாண மாலையில தெரிஞ்சிருக்கீங்க. அப்படி இல்ல, இப்பேர்ப்பட்ட பையனுக்கே கிடைச்சாலும் எப்பேர்ப்பட்ட பையனுக்கு கிடைக்குது இல்லையா? சரியா சொன்னீங்க. இதோ வந்துருச்சு பாத்தீங்களா? வாவ், வாட் a beauty. இதுதான் நீ பார்த்த பொண்ணாயா? ஏன்னா எங்கேயோ பார்த்துருக்கணையா? எங்கேயோ பார்த்துருக்கையா? நான் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. எங்கேயோ பார்த்துருக்கையா? இப்போ பாரு, கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன். வாட்ஸ் யுவர் குட் நேம்? செல்லன். செல்லா? நான் கொண்டு வந்த செல்லு தாயா அது. இது செல்லு பாரு, ரெண்டு செல்லுமா, நல்லா சொல்லுமா. ஐ can't believe this. You can't. என்னால ஆக்சுவலி அவருக்காக தான் நான் இவ்ளோ அடக்கொடுக்கமா வந்திருக்கேன். ஐயோ அடடடடடா, எனக்கு வெக்கவா வருது. எங்களுக்கு அதை பார்க்க சொக்கமா இருக்கு. எனக்கு துக்கமா வருது. செல் எப்படி? எல்லாம் நேச்சுரல்ஸ் தான். நேச்சுரல்ஸ்? ஆமா, நம்ம நேச்சுரல்ஸ். ஆமா, இவ்வளவு நேச்சுரலா மாத்துவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நேச்சுரல்ஸால இப்படி மாத்த முடியுமா? நேச்சுரலா அழகா மாறணும்னா அது நேச்சுரல்ஸ்னால முடியும். ஆஹா. இப்ப சரி, ஆளை மாத்திட்டீங்க, செல்ல எப்படி மாத்துவீங்க? எல்லாம் ஓகே. உங்களுக்கு பேர் தான் இருக்கு. உங்க பேர் தான் என்ன? என் பேரே செல்லின் தான்.
பேரே செல்லு தானா? இன்ஸ்டாகிராம் பேர் செல்லு, உங்க பேரை சொல்லு. தமிழ்ச்செல்வி. ஓ, தமிழ்ச்செல்வியத்தான் செல்லுன்னு மாத்துனீங்களா? ஆனா இப்படி சல்லுன்னு மாத்துவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேச்சுரல்ஸ் பண்ணுவாங்கன்னு கேளுங்க நண்பா. உனக்கும் புடவை கட்டி போட்டு வைக்கணுமா? அப்படி இல்ல நண்பா, இவங்க இப்படி எப்படி ட்ரெண்டா இருந்து உடனே ட்ரெடிஷனலா மாட்டாங்க. இப்ப நான் ட்ரெடிஷனலா இருக்கேன், ட்ரெண்டா மாத்துவாங்க கேளுங்க. செல்லையே சொல்ல சொல்லு. ஏமா இப்ப நீங்க வந்து வெஸ்டர்ன்ல வந்தீங்க, இப்போ உங்களை ட்ரெடிஷனா மாத்திட்டாச்சு. இப்போ நாளைக்கு நீங்க வந்து ஆன்சைட் கிடைச்சி அப்ராட்லாம் போயிட்டீங்கன்னா இந்த பரிதாபத்தையும் கூட கூட்டி போற இந்த நல்ல பையனையும் உங்களை கூட்டி போற அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அப்ப இந்த பையனை எப்படி மாத்துவீங்க? தாராளமா மாத்திடலாம், அதுவும் நேச்சுரல்ஸ்னால கண்டிப்பா முடியும். அப்ப நேச்சுரல்ஸ் போனா எல்லாம் முடியும், நேச்சுரலா முடியும். நேச்சுரல் அந்த சட்டை வேட்டியெல்லாம் கழட்டி போட்டு பேண்ட் சட்டையை மாட்டிட்டு பறந்துடலாம் அப்படின்றீங்க? ஆமா. இப்பவே நான் போய் பாஸ்போர்ட் புக் பண்றேன், விசா எடுக்கிறேன், பறக்குறேன். ஏய் பொண்ணை கூட்டி போய் நீ வாட்டில் தனியா போய்கிட்டு இருக்க. நான் அப்பவே சொல்லல கிறுக்கு பையனு, நீயா போய் பிடிமா போமா. இவ்வளோ ஒரே நிமிஷம் வாங்க. தமிழ்செல்வி, தமிழ்செல்வியோட இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. ஸ்டைலிஷ் தமிழிச்சியே அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் லுக்கில் வந்த பொண்ணு நேச்சுரல்ஸ் வந்து இவ்வளோ அழகாக குடும்ப குத்து விளக்கா மாற்றி நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெடிஷன் லுக் அப்படின்னா நீங்கள் மாடர்ன் லுக்காக இருக்கலாம், ட்ரெடிஷனல் லுக்காக இருக்கலாம், அம்மாவையே பொண்ணா மாத்துற அளவுக்கு வித்தையை நம்ம நேச்சுரல்ஸ். அம்மாவெல்லாம் பொண்ணா மாத்தாதீங்க, பையில கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி விபரீத முடிவு? ஐயா அந்த ரேப் வாக்கில் லைட்டை போடுங்க, செல்லு சல்லுன்னு நடந்து போயிட்டு வாமா. நல்ல ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். நேச்சுரல்ஸின் ஒரு மிக பிரம்மாண்டமான நேர்த்தியான அழகான லுக் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. மன பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்கு எல்லாருமே திருமணத்தில் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிரைட்ஸ் மெய்ட் எல்லாருக்குமே வந்து மேக்கப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான லுக்கெல்லாம் இமீடியட்டாக சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்காக நேச்சுரல்ஸ் ரெடியாக இருக்காங்க. வித் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஒன் மோர் டைம். தேங்க்யூ தமிழ், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சர்லின், தேங்க்யூ.